வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் முனைப்போடு முழுமூச்சாக பல ஆண்டுகளாக பாடுபட்டு வருகிற இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். முல்லை பெரியார் பென்னிக்குக் அணையை பாதுகாத்து கேரள அரசினுடைய முயற்சிகளை முறியடித்ததிலும் என் கனவு திட்டம் என்று நரேந்திர மோடி அறிவித்த நாசகார திட்டமாகிய நியூட்ரினோ திட்டத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் நானே வாதாடி இப்பொழுது கிட்டத்தட்ட 20 மாதங்களாக அதை தடை வாங்கி நிறுத்தி வைத்திருப்பதும் மறுமலர்ச்சி திமுக தான். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகள் கையில் போய் சேரவிடாமல் கடைசி நேரத்தில் வாஜ்பாயிடம் அந்த முடிவை மாற்ற வைத்ததும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். மேகதாட்டு பிரச்சனையில் தமிழ்நாட்டிலேயே முதலாக குரல் கொடுத்த கட்சி, கிருஷ்ணகிரியில் போய் போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக தான். அதன் பின்னர் காவிரி மண்டலம் பூராவிலும் ஊராக சென்று மேகதாட்டு நம்மை அழித்துவிடும், காவிரி மண்டலம் பஞ்ச பிரதேசமாகும், ஒரு எத்தியோப்பியாவாக இது மாறும், நம் எதிர்கால சந்ததிகள் அழிந்து போவார்கள் என்று ஊராக சென்று மக்களை திரட்டுவதற்கு ஆடுதுறை முருகனுடைய ஏற்பாட்டில் அந்த பணியில் ஈடுபட்டதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். டெல்லியில் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது அப்பொழுதிருந்த திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரிடத்தில் பெரியார் மையத்தையே இடித்து விட்டார்கள் என்ற போது வீரமணி அது பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே என்று அவர் அலட்சியமாக பதில் சொன்னார். நான் பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் அழைத்து சென்று இடித்தது தவறு என்பதை எடுத்து சுட்டிக்காட்டி அதைவிட 100 மடங்கு அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு இடத்தை மத்திய அரசிடம் திராவிடர் கழகத்துக்கு பெற்றுக் கொடுத்ததும் மறுமலர்ச்சி திமுக தான். கொலைகார ராஜபக்சேயை பதவி பிரமாணத்துக்கு அழைத்தது தவறென்று சொல்லி நேருக்கு நேராக 3/4 மணி நேரம் பிரதமரிடம் என் மனத்தாங்கலை, அதிருப்தியை, வெறுப்பை, தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை சுட்டிக்காட்டியதோடு இந்த நிமிடத்திலிருந்து உங்களோடு உடன்பாட்டை நான் உடைத்து கொண்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு 900 பேரை அழைத்து கொண்டு போய் டெல்லி ஜந்தர் மந்தரில் நரேந்திர மோடி பதவி பிரமாணம் எடுக்கிற போது அதை எதிர்த்து கருங்குடி ஏந்தி போராடி கைது செய்யப்பட்டவர்களும் நாங்கள் தான். அதே கொலகாரப்பாவி ராஜபக்சே சாஞ்சிக்கு வருகிறான்றவுடன் 4 மாநிலங்களை கடந்து 1200 பேரோடு சென்று 4 மான்களை கடந்து சென்று போராடக்கூடிய துணிச்சல், தைரியம், என்ன வந்தாலும் என்ன ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்வது என்ற உறுதி மறுமலர்ச்சி திமுகவுக்கு தான் இருந்தது. அதையும் செய்து காட்டினோம். இப்படி பொது பிரச்சனைகளில் எங்களைப் போல எந்த கட்சியும் ஈடுபட்டு பாடுபட்டதில்லை. டெல்லியில் போய் 5 தடவை போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மற்ற கட்சிகளாக செஞ்சுக்கிட்டதில்லை. ஆண்ட கட்சியோ அதற்கு முன்ன ஆண்ட கட்சியோ செய்தது கிடையாது. அதே போலத்தான் தமிழ்நாட்டினுடைய தெற்கு மண்டலத்தில் தூத்துக்குடி மண்டலத்தையே நாசமாக்கிவிடும் நாசகார இந்த ஸ்டெர்லைட் நச்சாலை என்று பல ஆண்டுகள் போராடி நடைபயணம், மறியல், உண்ணாவிரதம், பல போராட்டங்களை நடத்தி பின்னர் உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்து மணிக்கணக்கில் வாதாடி அந்த ஆலையை மூடுவதற்கு 2010 செப்டம்பர் 28 நீதியரசர் எலிபி தர்மராவ், நீதியரசர் பால் வசந்தகுமார் அமர்வில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததும் என் வாதாட்டங்களின் மூலம் நான் தான். பின்னர் மீண்டும் அவன் சுப்ரீம் கோர்ட்டிலே ஸ்டெர்லைட் அதிபர் வாங்கிவிட்டதால் மீண்டும் இடைவிடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நானும் தேவதாசும் 30 வாய்தாக்களுக்கு அலைந்து
பின்னர் சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சிவஞானம் நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு நான் தீர்ப்பை பெற்று தந்தேன். அவன் எப்படியும் அந்த 399 ஏக்கர் லீஸ்க்கு வாங்கியிருக்கான் ஸ்டெர்லைட்காரன். சிப்காட் அதை ரத்து பண்ணாலும் அதுக்கும் ஸ்டே ஆகிட்டான். உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் கோடிகளை கொண்டு யாரையும் வசைக்கு மடக்கிறான்னு சொல்லி மடக்கிட்டான் பல பேரை. அதிமுக ஆட்சி 10 நாளில் லைசன்ஸ் கொடுத்தது. திமுக ஆட்சியின் போது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக அஃபிடவிட் போட்டாங்க. அஃபிடவிட் ஆதரவாக போடல, கண்டிஷன்ஸ் என்னாச்சுன்னு ஜட்ஜி கேட்டப்ப கவர்மெண்ட் சார்பாக வந்த வழக்கறிஞர் எல்லா கண்டிஷன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு என்று சொன்னவுடன் ஜஸ்டிஸ் கோகலே நீங்கள் தமிழ்நாடு சர்க்காருக்கு வைக்கலா ஸ்டெர்லைட்டுக்கு வைக்கலான்னு கேட்டார். அந்த ஸ்டெர்லைட் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் அதே தொழிற்சாலை வேறு வடிவத்திலே கொண்டு வர முயல்வதால் அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முதலமைச்சரை சந்தித்து 3/4 மணி நேரம் அது குறித்து நிலைமைகளை எடுத்து விளக்கியிருக்கிறேன். மக்களை அவன் காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சத்தம் போட வைக்கிறான். 13 பேரை ஈவிரக்கமின்றி போலீஸார் சுட்டுக் கொள்வதற்கு ஸ்டெர்லைட் காரணம், அன்றைய அதிமுக அரசு காரணம். பிற 2 பேர் இறந்து போனாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக எல்லா துக்க வீட்டுக்கும் போய் பார்த்தவன் நான். இன்னொருவர் இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்கக்கூடிய சகோதரர் விஜய், அந்த பொண்ணு 11 வகுப்பு படிக்கிற ஸ்னோலின் தலையில் குண்டு பாஞ்சி மூளை மண்ணை கிடந்தது. அந்த குடும்பத்துக்கு 8:30 மணிக்கு போய் பார்த்தேன், 11:30க்கு விஜய் வந்து பார்த்தார். ஆகவே மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை எந்த விடயத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பீப்புள்ஸ் வாட்ச் ஹென்ரி திபேன் அவர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை கொண்டு 15 நாட்கள் ஆய்வு நடத்தி 2000 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறார். இதை நான் சுப்ரீம் கோர்ட்டில் கோட் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் ஸ்டெர்லைட்டை வேறு வடிவத்தில் கொண்டு வர முயற்சிப்பதால் அதை எதிர்த்து மக்களை திரட்ட வேண்டும் என்று நான் அறிவித்தேன். இன்று அதற்காகத்தான் தூத்துக்குடியிலே அதற்கு எதிர்ப்பை, அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் கூட்டம் என்று அந்த கூட்டத்தை அறிவித்து அதிலே சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மே 17 இயக்கம், பல இயக்கங்கள், நம் நெல்லை முபாரக், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். அதற்காகத்தான் நான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் இடைவிடாது இந்த வேலிக்கருவினை அகற்றுகிற வேலையில் அதுக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது வேலிக்கருவில் வெட்டுறதுக்கு. ஆனால் வெயிலில் கிடந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அதை அகற்றுகிற வேலையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இப்போ கவர்னர்கிட்டே கொண்டு டிஎம்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கு. நான் சிஎம் பிரச்சாரம் பண்ண வருவார்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னா, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் வரும், இப்போ நீங்கள் பிரச்சாரம் செய்தால் தானே நாங்கள் ஜெயிக்க முடியும் நான் கேட்டேன். அந்த நேரம் வரும்போது அதை பற்றி பரிசீலிக்கிறேன் என்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்கள். 2 எம்எல்ஏக்களை எங்கள் கட்சியிலே எத்தனை வருஷம் இருந்தவங்களை உங்களை நம்பி கண்டிப்பாக சூரியனில் தான் நின்று ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறீங்களே, மற்ற கட்சிகளே எல்லாம் அப்படி கட்டாயப்படுத்தலையே. எங்களுக்கு மட்டும்தான் 4 சீட், அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை. விருப்பம் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லை போயிட்டே இருங்க. நாங்கள் எங்களை நிர்பந்தப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செய்து தான் இந்த 4 சீட்டை கொடுத்து ஒத்துக்கிட வச்சாங்க. அவங்க சின்னத்தில் நிற்கணும்னாங்க. ஒரு தொகுதியிலேயாவது நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோன்னு சொன்னோம். முதல்ல சரின்னவங்க கடைசி 2 நாள் இருக்கும்போது மந்திரிகள் மேல் ஒருவரின் ஒருவராக என் வீட்டுக்கு படையெடுத்தார்கள். கண்டிப்பாக அங்கே சூரியன் தான் நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். இப்பொழுது குதிரை பேரம்னு பேசுகிறாங்க. குதிரை பேரம்ங்கிற
இந்த இழிவான வேலையை ஆரம்பித்து வச்சதே திமுக தானே. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு பம்மரஜின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து 4ஆம் நாளே திமுகவில் சேர்த்து அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராகவே அவரை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குனீங்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா? இந்த வேலையை இந்த மாதிரி வேலையை செஞ்சதே நீங்க தானே. இப்போ அதிமுக மேலே குற்றம் சாட்டுறீங்க. ஆகவே பழி சுமத்துவதற்கு என் மீது, திருச்சி எம்பி மீது அபாண்டமான பழிகளை, அக்கிரமமான பழிகளை, 1% கூட உண்மை இல்லாத பொய்யான பழிகளை எங்கள் மீது சுமத்தி திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை பக்கம் பக்கமாக எங்களை இழித்தும் பழித்தும் எங்கள் மீது சேற்றை வாரி வீசிக்கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகை நிருபர் திரும்ப திரும்ப கேட்டப்ப நீங்கள் அந்த பத்திரிகை நிருபரான்னு கேட்டேன். இதுதான், இது கூட கேட்டிருக்க கூடாது. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேன். என்னை எந்த ஊருக்கு போனாலும் பத்திரிகையாளர்களை நான் எல்லோரையும் விட அதிகமாக மதிப்பவன். நக்கீரன் கோபால் கைது செய்ய உள்ள வச்சிருக்காருன்னு ஏர்போர்ட்டில் நேராக போய் ஸ்டேஷன் வாசலில் போய் தரையில் உட்காந்து போராட்டம் நடத்துவேன். நான் புடா சட்டத்தில் பத்திரிகையாளர்களை சேர்க்க இருந்ததை நீக்க வச்சவர் நான் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னை பாராட்டி எழுதியது. பத்திரிகைக்காரர்களுக்கு வந்த ஆபத்தை தடுத்தவர் MDMK ஜெனரல் செக்ரட்டரி வைகோ என்று எழுதியது. அதேபோல் இன்றைக்கு இந்த மாலை கூட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கூட்டம். அதை பீப்புள்ஸ் வாட்ச் எண்ணித்து பேர் கலந்துக்கிறாரு, திருமுருகன் காந்தி கலந்துக்கிறாரு, CPM CPI விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்கின்றன. நேற்று முதலமைச்சர் கூட்டிய தோழமை கட்சிகளின் கூட்டம் மிக கண்ணியமாக நடைபெற்றது. அது தோல்வி ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்திலே முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்கிறது முறை இல்லை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. என் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்க மணி 1:30 ஆயிடுச்சு. 3:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவரே சொல்கிறார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்போ 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல். டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். எ சைலண்ட் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு. ஆக படிப்படியாக அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார், சமூக ரீதியில் உறுதியாக இருக்கிறார், கூட்டாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், ஊழல் அற்ற அரசு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படைகளில் தான் இந்த அரசுக்கு ஆதரவையும்
நாங்கள் தோழமையும் கொண்டிருக்கிறோம். இந்த தோழமை தொடர்ந்து நீடிக்கும். இந்த அடிப்படையில் அவர் நடத்தும் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், a common minimum program, அது ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் முழுமையாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்றன. இந்த விஜய் அரசு வெற்றி முரசு கொட்டும் அரசாக தொடர்ந்து நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்பயே ஏன் சொல்லலை? நீங்கள் கூட இருந்தப்போ ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தால் மறுநாளே எங்களை வெளியேற்றிருப்பாங்க. நாங்கள் இன்னொரு கூட்டணியை தேடிப்போனால் இதான் இவருக்கு வேலைன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் ஆளுகள் எல்லாம் இந்த கூட்டணியை நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு கட்சியை விட்டு விலகி சென்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் என் இல்லத்துக்கு நேற்று முன்தினம் இரவு வந்தார்கள். அங்கே மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியை விட்டு விலகி போன அன்பு வந்தார்கள். ஒரு தொழிற்சங்கத்தகர் பாலு தலைவர் பாலு வந்தார்கள். அப்போ ஆடுதுறை முருகன் வீட்டில் சொன்னார், நான் கடைசியாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக அலையன்ஸ் கூடவே கூடாதுன்னு நான் சொன்னேன். அவங்க நம்ம கழுத்தத்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும்போது அவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிக சீட்டு, தனித்தனி சின்னம், எங்களை மட்டும் அப்படியே போட்டு. ஏன்னா திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான திராவிட இயக்கம் எம்டிஎம்கே. கட்சிகள் ஆரம்பித்து எத்தனையோ பேர் கட்சியை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 32 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். A concentrated Dravidian outfit is MDMK. ஒரு அடர்த்தியான திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திமுக கழகம். நான் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாகவே பார்க்கிறேன். ஏன்னா என்ன பேசிக் ஐடியாலஜி நாங்கள் வச்சுருக்கோமோ அதே பேசிக் ஐடியாலஜிக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆகையினால இந்த விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுப்பது, தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், பக்கபலமாக இருப்போம். என் மீது சேற்றை வாரி வீசுகிறவர்கள், எங்களை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உறுதியாக இருக்கிறாங்க. போகிறவர்களாம் விலை போனவங்களாம் திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்டிஎம்கே நாளுக்கு நாள் வலுப்பெற்று வளர்கிறது, இன்னும் வலுப்பெற்று வளரும். தமிழக வாழ்வாதாரங்களை ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னா இந்த தாமிரவரியில் குளிச்சுட்டு 1800 கிலோமீட்டர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து சென்றேன். எங்கேயும் கட்சிக்கு ஆதரவு கேட்கலையே. நான் இந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டே போனேன். அதுபோல் தமிழ்நாட்டில் 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன், நடைபயணம் கொண்டிருக்கிறேன். இன்னும் இப்பொழுது என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை, ஆங்கிலத்தில் ஆற்றிய உரைகளை தொகுத்து என் தம்பி ரவிச்சந்திரனுடைய தலைமகன் ராஜா வையாபுரி ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு கூகுளிலேருந்து எடுத்து அதை புத்தகமாக தொகுத்துருக்கிறாரு. அது இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு குமுதம் பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடைபெறும். நம்ம முதலமைச்சர் விஜயும் அதில் வந்து கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஒரு 15-20 தலைவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கும். பிறகு அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் 15 நாங்கள் மிக சிறப்பாக வள்ளூர் கூட்டத்திலே நடத்துவதாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வேலை திட்டங்களை வைத்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வலுப்பெற்று வருகின்ற சூழ்நிலையைத்தான் நான் பார்க்கிறேன்.
காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த தவேகா தலைமையிலான கூட்டணியில் மதிமுக எதை முன்வைக்குது? பிரைமான விஷயம் என்ன சார்? நேற்றைக்கு பேசும்போதே இங்கே பேசுறது எதையும் பெருசில் பேசக்கூடாது, ஒரே ஒருத்தர் எல்லார் சார்பாக பேசட்டும், மாணிக் தாகூர் பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அது இப்போ நான் சொன்னால் அது ஒரு எடுத்த முடிவை மீறி நானாக சொல்கிற மாதிரி ஆகும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த கூட்டத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சார், தேர்தல் நேரத்தில் திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் 60 பேர் இருக்காங்க, 60 அமைப்புகள் இருக்குன்னாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதிமுகவோட கருத்து தான் எல்லா தோழமை கட்சிகளும் இருந்துதா? என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி வெளியேறியதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன மனக்காயம், என்ன வருத்தம், எதனால் அவங்க விட்டு வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நீடிக்கலை. அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நீடிக்கலை. அவங்க எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களை மோசமாக நடத்துனாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க திருவாளர் திருமலாபுரம் பெற்றெடுத்த தங்க மகன் திமு ராஜேந்திரன் நல்லா இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும், நல்லா அவர் அரசியல் சிறப்பாக இருக்கட்டும், செந்தில் செல்வனும் சிறப்பாக இருக்கட்டும், சென்றவர்களை வசைபாடுவதின் வழக்கமல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க அவர்கள். அப்படிதான் என்னுடைய வழக்கம். நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து முதுகில் குத்துறது ஃபீல் பண்ணுறேன். முதுகில் இவங்க குத்தலை, என் நெஞ்சில் குத்திட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நெஞ்சில் குத்தின பிறகும் உயிர் இருக்கு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, இது மாதிரி லட்சக்கணக்கானவங்க உசுரை கொடுக்க தயாராக அந்த கட்சியில் இருக்கிறான். அவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அவங்க தான் அந்த கட்சி, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சி. அதனால் விலகியவர்கள் விலகினாலும் அதனாலேயே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேர் இன்னும் சேரலாம். வெளியே போனவங்க அது எங்களுக்கு பலன் கொடுக்குது. 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது, அரசியல் ரீதியாக கேட்குறோம். மதிமுக இதுலேயும் கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். 35 கோடி ரூபாய் அளவுக்கு பேரம் பேசியிருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றனால திட்டமிட்டு ஒரு பல்வேறு தரப்புகள் நடந்துச்சு. அதிமுக திமுக கூட்டணி அப்படிலாம் பேசி இப்போ வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்டா பண்ணிட்டாங்க. அப்போ நிகழ்வு நடந்திருக்கு, அது முகாந்திரம் நடந்திருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்லையே இதுவரை நடக்காத ஒரு பயங்கரமான அரசியல் மோசடி இங்கே நடக்க இருந்தது. கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தவர்களால் வார்ப்பிக்கப்பட்டவரும், ஜமால் முகமது கல்லூரியிலே பெரிய பேராசிரியராக, தலைமை பேராசிரியராக இருந்தவரும், ரொம்ப பண்பானவரும், மணிக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியருமான கண்ணியத்துக்குரிய மாமா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டது. உண்மை. அவரே சொல்லிட்டாரே. அப்போ இது நடந்திருக்குல்ல. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட் என்ன இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய மோசடியை செஞ்சுட்டு எங்களை குறை சொல்றதுக்கு என்ன இவங்களுக்கு யோகியதை இருக்குது? அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க என்ன காரணம்? என்ன லாபத்துக்காக அதிமுக ஆட்சியை ஆதரிக்க முன் வந்தீங்க? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். என்ன ஆதாயத்துக்காக? அதுக்குள்ள 1000 அர்த்தம் அடங்கியிருக்கு. என்ன ஆதாயத்துக்காக? எடப்பாடி முதலமைச்சராக இருந்து நாங்கள் வெளியே இருந்து ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு குட்டிக்கரணம்னா இது மாதிரி குட்டிக்கரணம் யாரும் அடிக்க முடியாது. இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. உங்களோட எப்படி கூட்டணி இருக்க முடியும்? நீங்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊட இருக்கும்போதே விமர்சிக்கலன்னு அவங்க 29 வருஷம் திமுக உழைக்க நான் பாடுபட்டிருக்கேன். அதெல்லாம் யாரும் அவர் ராஜ்யசபா கொடுத்தாரு, நன்றி. அந்த கட்சியையும் தலைவரையும் விண்ணுக்கு உயரத்துக்கு ராஜ்யசபா ரெக்கார்டுகளில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ போடுற புத்தகத்தில் கூட முன்னுரையில் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து தான் நான் புக்கில் முன்னுரையை எழுதியிருக்கிறேன்.
ஆனால் என்னுடைய உழைப்பு 18,000 ஊரில் போய் கொடியேற்றியிருப்பேன், ராத்திரி பகலா போராடி இருப்பேன், 25 தடவை திமுக நடத்த போராட்டங்களில் ஜெயிலுக்கு போயிருப்பேன். கட்சி வளர்வதற்கு என்னுடைய உழைப்பும் காரணமாக இருந்தது. நீக்கினாங்க. அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜேபியோட நாங்கள் அலையன்ஸ் வச்சுருந்தப்ப இவங்க அங்கே வந்து சேர்ந்தாங்க, நான் அங்கே போகலை. ஆனால் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருந்தீங்க, இப்போ எதுக்காக பிஜேபி எதுக்குறீங்கன்னா, அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் காஷ்மீரை கொண்டு வரவில்லை. அதில் பொது சிவில் சட்டம் என்ற அந்த கோரிக்கையை அதில் கொண்டு வரவில்லை. சமூக நீதிக்கு விரோதமாக முதல்ல மண்டல் கமிஷனை எதிர்த்தெல்லாம் போராடினாங்கள்ல, அதை கொண்டு வரவில்லை. 98 திமுக நாங்களும் அவங்களோட அலையன்ஸில் இருந்தப்ப நேஷனல் அஜெண்டா அப்படின்னு போட்டு வாஜ்பாய் அவர்களுடைய ஸ்கீம் அது. இன்னென்ன பாயிண்ட்ஸ், இதான் பேசிக் ஐடியாலஜி ஆஃப் இந்த என்டிஏ நேஷனல் அஜெண்டா. ஒன்று செக்குலரிசம், மதச்சார்பின்மை. இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னொன்று மிக முக்கியமானது காஷ்மீர் இஷ்யூவை அதுக்கு உள்ளே கொண்டு வரல, காமன் சிவில் கோடு அதில் கொண்டு வரல. இந்த பேசிஸில் தான் நாங்கள் அதை ஆதரித்தோம். இதுதான் எங்களுடைய காமன் அஜெண்டாவாக இருந்தது. அப்படி ஒரு அஜெண்டா தயாரி பண்ணால் நல்லது அப்படிங்கிறது நேற்றைய கூட்டத்தில் கூட நான் என்னுடைய ஆலோசனையாக சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் பிஜேபியோடு இருந்தோம். பிறகு அது இந்துத்துவ விஷக்கருத்துக்களை பரப்பி சிறுபான்மை மக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸுக்கு ஓட்டே இல்லாமல் ஆக்கி இவங்களை நாட்டை விட்டே விரட்டுற அளவுக்கு ஒரு படுபயங்கரமான முடிவுகள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் தான் இந்த நச்சுப்பாம்பு தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது, தடுக்கணும் அங்கிற உணர்வோடு தான் திமுக கழகத்தோடு நாங்கள் கரம் கோர்த்தோம். அது சொல்லிட்டு கரம் கோர்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களை வந்து இவங்க எங்கே போக போகிறாங்க, காலுக்கீழே போட்டு மிதிப்போங்கிற மாதிரி நடத்துனதுனால சுயமரியாதையோடு நாங்கள் வெளியேற வேண்டிய நிலைமை வந்து, அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க மறைமுக ஆதரவுன்னு கேள்விப்பட்ட பிறகு எங்களிலிருந்து விலகி சென்ற ஒருவரை வைத்து எங்களை களங்கப்படுத்திய அறிக்கைகள் விட இந்த திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருவர் எல்லா ஏற்பாடு செய்கிறாருங்கிறதையும் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை குளிவரிக்கிற வேலை மாதிரி இவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு இவங்க தான் எல்லாம் பின்னால் இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி கூட்டணியில் நீடிப்பதற்கு எந்த விதத்திலும் நாம் நீடிக்கக்கூடாதுன்னு 100க்கு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி நாங்கள் திமுக அணியை விட்டு விலகிட்டோம். முதல்வரா பொறுப்பு ஏற்ற பிறகு திரு விஜய் வீட்டில் வந்து நேரடியாக அவங்கள பார்த்தது ஒரு நிகழ்வு. அப்புறம் இப்போ சட்டசபை நிகழ்வுகளை லைவ் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ அந்த நிகழ்வையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுகளை மட்டும் எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதுதான அரசியல் கலாச்சாரம் உருவாகுது. இளம் தலைமுறை விஜய்வால் வசீகரிக்கப்பட்டு he has got கரிஷ்மா, அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்குது. இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் ஆதரவாக இருக்காங்க. இனி வர்றவங்களும் இப்போ 12 வயசு, 13 வயசு, 14 வயசு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போகும்போது அவங்களும் விஜய் ஆதரவாளர் மாறும்போது 35%, 40% நாங்கள் ஆகும் ஓட்டு. ரொம்ப நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயம் இருக்கு சார். அதுல நீங்க எவ்வளவு இடங்கள்ல வந்து அதிகமா கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குமா? இதை பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு அப்பால் போய் என்ன நடக்க போகுது இப்போ சொல்ல முடியுமா? அதை பற்றியெல்லாம் அப்போ சிந்திக்கவே நேரம் இல்லை. நாங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவோம், கௌரவமாக நடத்தப்படுவோம். திமுகவில் ஏற்பட்ட கசப்பான நிலைமை விஜயோடு இருக்கும்போது ஏற்படாது. நாங்கள் சுயேட்சை சின்னமாக நிற்போம். தீப்பெட்டியிலே நிற்கலாம், பம்பரத்திலே நிற்கலாம். அது அப்போ நம்ம கேட்குற அணுகும் வேண்டுதலை எலெக்ஷன் கமிஷன் எப்படி அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க பொறுத்து இருக்குது. ஒன்று தீப்பெட்டியில் நிற்கலாம் அல்லது பம்பரத்தில் நிற்கலாம்.
சார், தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி எப்படி வெளிப்பட கட்சிகளா இருக்கட்டும், திமுக வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி கடுமையா விமர்சனம் பண்றாங்க. சரியா, ஒரு ஆதாரம் இல்லாத பலர் குற்றச்சாட்டுகள் வெளியிடுறாங்க, வீடியோ கூட வைரல் ஆகுறாங்க அப்படின்னு தொடர்ந்து வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஊழல் கோபுரமாக இருந்த திமுக சொல்றதை யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ரைட் சார்.